உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் யாரு அப்படின்னு கேட்டா அது நான் தான் சொல்லுவேன். காரணம் என்னுடைய மம்மியும் நான் கட்டிட்டு வந்த பொண்டாட்டி. எப்பொழுதுமே வழக்கமா இந்த மாமியாரும் மருமகளும் வந்து தென் துருவம் வட துருவம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என் 2 கண்ணுக்கு மேல இருக்கிற புருவம் மாதிரி கதை விடுறியா. அதுவும் என் பொண்டாட்டி இருக்காளே, எப்படி அந்த பாரதி கண்ணம்மாவோ அது மாதிரிதான் இந்த சாரதி செல்லம்மா. இருங்க கூப்பிடுறேன், நீங்களே பாருங்க. அம்மாடி செல்லம்மா. அம்மா இது ராஜா ராணி இல்லம்மா, சாரதி செல்லம்மா. ஐயோ என்ன மன்னிச்சிடு சின்னையா. கல்று நிறுத்துமா, நான் வெளியில போணுமா? எவ்வளவு மரியாதையான பொண்டாட்டி பாத்தீங்களா? ஒரு சீரியல் பேரை தப்பா சொன்னதுக்காக எவ்வளவு சீரியஸா கால்ல விழுந்து அழுகுறா. வாடி இங்க வாடி. சாப்பிட்டியாடா? நீங்க சாப்பிடாம என்னைக்கு சாரதி ஐயா நான் சாப்பிட்டு இருக்கேன். என்ன தம்பி இந்த அடக்கம் ஒடுக்கம் தான் செல்லம்மா என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்காக ஒரு பாட்டு பாடியடி. எந்த பாட்டு ஐயா? நம்ம பாட்டு தான். இஞ்சி பல்லக்கா. சரி ரக்கண்ணா, சரி ரக்கண்ணா, நீ பிராக்டிஸ் பண்ணு. நான் மாமா வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன என்கிட்ட சொல்லாம போறீங்க? மறந்துட்டம்மா. ஒரே அடியே நான் மறந்து ஐயா. நான் என்னம்மா வாழ்க்கையே விட்டு போறேன், வேலைக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. அம்மா கிட்ட சொல்லணும்ல. நான் சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட, நீங்க போங்க. பாத்தீங்களா, என் அம்மா வந்து அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கா. எனக்கு அதுதான் என் வீட்டை ரொம்ப பிடிச்சது. செல்லம்மா நான் போயிட்டு வரேன், அம்மாட்ட சொல்லிடு. போயிட்டு வாங்க சாரதி ஐயா. ஓகே போயிட்டு வரேன். என்ன சாரதி எல்லாம் புதுசா இருக்கு? எப்பவுமே வெளில போனா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவ, இப்போ சொல்லாம போறியே, அம்மாவை மறந்துட்டியா? இல்லம்மா நான் சொல்லணும் தாமா இருந்தேன். செல்லம்மா தான் நீங்க வந்து உள்ளார்க்க வந்து 3வது கோட்டிங் மேக்கப்ல இருக்கீங்க, கொஞ்சம் லேட் ஆகும். 2வது கோட்டிங் தான் சொன்னேன். அப்போ பரவாயில்ல, ஏன் மருமக இல்லையா? அப்பாலாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டா. இல்ல மருமகளே, என்ன கழுத்து கையில எதுவுமே போடாம இருக்க? என்ன மாதிரி ஒரு பணக்கார மாமியாருக்கு மருமகளா இருந்துட்டு இப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்க? ஐயோ அப்படியே லட்சணமா இருக்கு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஐயோ என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. வரும்போது போண்டா வாங்கிட்டு வரேன். போயிட்டானா? உட்கார்றீ கீழே, மலையில கழட்டு. நீங்க தானே போட்டு விட்டீங்க. நான் அப்படிதாண்டி போடுன்னு சொல்லுவேன், நீ என்ன சொல்லணும்? எனக்கு அதுக்கெல்லாம் ஒரு தகுதியும் கிடையாது, நீங்களே வச்சுக்கோங்க அத்தனை என்கிட்ட கொடுத்துருக்கமா இல்லையா? அதை விட்டு பெரிய இவ மாதிரி வாங்கி போட்டிருக்கேன். காலமுகடி காலமுகணுமா? ஏன் அமுக்க மாட்டியோ? இல்ல ஒரு காலம் 2 காலம் அதானே அமுக்கு. இது ஸ்கிரிப்ட்ல இல்லக்க, கேரக்டர்ல மூழ்கும் போது அப்படிதான் இருக்கும். எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. உன் தகுதி என்ன, உன் தராதரன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீலாம் சின்ன வயசுல சாப்பாடு சாப்பிடுறது நிலாவை பார்த்து சாப்பிட்டுருப்ப. நான்லாம் அந்த நிலாவுக்கே போய் சாப்பாடு சாப்பிடுவேன். நிலாவுல தட்டு பறக்காது. கொஞ்சம் கூட மாமியார்ன்ற ஒரு இது இல்லாம நீ பாட்டு திமிரா பேசினாலாம் என் வீட்டு வேலைக்காரியா இருந்த. இப்ப என் பையன் ஏதோ கொஞ்சம் பேக்கா இருக்க போய் அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரியா மாறிட்டுன்ற திமிர்ல பேசுறியா? அக்கா இன்னொரு தடவை ஐயோ வளைய ஒட்டிட்டேன். இன்னொரு இப்படி பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? நான் என்ன பண்ண போறேன்? உட்காருங்க. ரொம்ப பேசிக்கிட்டு செத்துவா. சும்மா மூஞ்சி இப்படி அழு மூஞ்சி வச்சிட்டு இருக்காத. அந்த டிவி ஆன் பண்ணு, விஜய் டிவில ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பாப்போம். போறேன். ஐயோ ரொம்ப நடிக்காத, மெதுவா போ. அக்கா ரிமோட் செத்த கீழே உட்கார்றி. என்ன சீரியல் இது? ராஜாராணி. ராஜாராணி பாத்து ஆல்ரெடி வந்துச்சு. ஐயோ அது இல்ல, இது சீரியல் பார்ட் 2 எடுக்கறாங்க. பார்ட் 1க்கும் 2க்கும் அப்படி என்னதாண்டி வித்தியாசம்? ரொம்ப வித்தியாசம் இல்ல. பார்ட் 1ல ஹீரோயினி வேலைக்காரியா இருந்தாங்க, பார்ட் 2ல ஹீரோ வேலைக்காரரா இருக்காரு. ஓ இதுதான் டிஃபரன்ஸா? சரி என்னவோ, அடுத்த சீரியல போடு. பூலி டக்குனு போடுறீ. நீ என்ன கதைன்னு புரியல எனக்கு. காட்டின் மொழித்த. இதுல ஆக்சுவலா நீங்க ஹீரோயினா பண்ணிருக்கலாம், சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, ஆக்சுவலி என் ஊர்ல எல்லாரும் என்ன ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஹீரோயின் கேரக்டர் எல்லாரும் பேசுற மாதிரி நல்லா இருக்குமா? எல்லாருமே பேசுவாங்க, ஆனா அந்த ஹீரோயின் மட்டும் தான் பேசாது. அப்படியே
போட்டேன்னு வச்சுக்க. ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. போ அடுத்த ப்ரோகிராம் போடு. லாப்ஸ்டரா? என்ன தெரியுதா? லாப்ஸ்டர். குக்குங்க வந்து இந்த கொண்டாடிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். என்ன அத்த குக்குத்து கோமலிதா குக்குத்து கோமாளியா? குக்குன்னு ஒரு பையன் பண்ணிருப்பான். ஆ. ஐயோ ஐயோ அப்படி அவனே சிரிச்சுப்பானா? அவன் சிரிக்க மாட்டான். அப்புறம்? ஊரே சிரிக்கும். ஆனா அந்த பையனுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்க மாட்டேங்குது. வேற என்ன புதுசா ஏதாவது ப்ரோகிராம் வந்திருக்கா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் இந்த வாரம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்ன திரையத்தை சீசன் 2வா? ஆமாத்த. பார்த்தேன். ஆனா போன சீசன் அளவுக்கு இல்லையே. ஆமாத்த, போன சீசன் மாதிரி கிடையாது. அதுல மணிமேகலின்னு ஒரு பஜாரி பண்ணிட்டு. ஆனா இந்த சீசன் சூப்பர் தான். நல்ல ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை நான் பாத்திருக்கேன். அதனால தான் பண்ணோம். வேற ஏதாவது இருந்தா போடு. என்ன ஜாலியா டிவி போட்டிருக்கீங்க போல. எனக்கு என்ன நடிப்பு நடிக்கிறான் என் முன்னாடியே. பசிக்குது செல்லமா. ஃபர்ஸ்ட் அம்மாட்ட கேட்டுவாங்க. அம்மா பசிக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டோமாமா. ஓஹோ, என் கண்ணு முன்னாடி என்னையே வேலை வாங்குறியா? நான்லாம் சோறு போட முடியாதுடா. அதான் உன் பொண்டாட்டி முந்தானே போய் சுத்திட்டு இருக்கல, உன் பொண்டாட்டிய போட சொல்லு. செல்லம் நீ போய் சாப்பாடு போட்டு வாடா. நான் ஏன் போடணும்? உங்க அம்மா போட சொல்லுங்க. நான்லாம் போட முடியாதுடா, உன் பொண்டாட்டிய போட சொல்லு. நானும் போட முடியாதுங்க. நானும் போட முடியாதுடா. ஏண்டி சாப்பாடு தானடி கேட்டேன். சரி நானே போய் போட்டுக்கிறேன். எப்படிங்க நான் இருக்கப்ப நீங்க எப்படி போட்டு சாப்பிடுங்க? நான் தான் போடுவேன். ஏய் நில்றி, என் பையனுக்கு நான் தான் சோறு போடுவேன். நீ என்ன போடுறது? இல்ல நான் தான் போடுவேன். நான் தான் போடுவேன். இத போட்டுறதுனா இது பிங்கா. ஓகே, நான் தான் போடுவேன். விட்டடி. ஐயோ என் பொண்டாட்டி மயக்கம் போட்டா. யாரா டாக்டர் கூப்பிடுங்க. நீயே ஒரு டாக்டர் தான் பாரு. நானே டாக்டர் சொல்லவே இல்லையே. தொப்புல வரேன். செல்லம்மா முழுக்காம இருக்காமா. அப்படி என்னடா வாயில வச்சிட்டு முழுங்காம இருக்கா? முழுங்கு. முழுங்கு. அம்மா நான் அப்பா ஆக போறேன்னு சொன்னம்மா. நீங்க அப்பா ஆக போறீங்க. நானா? செல்லம்மா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீ எப்படி உண்மையை சொல்லு. ஏய் சாரதி, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என் மருமகளை பார்த்தா சந்தேகப்படுற? அவர் எந்த விஷயத்துல வேணா குறை சொல்லு, ஆனா கேரக்டர் விஷயத்தை சொல்லாத. என் மருமக நெருப்புடா. ஏய் சொல்ல புரியலையடி. ஆறடி அந்த குழந்தைக்கு அப்பா. சொல்லு எனக்கு சொல்லு. இந்த உசைனா நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். ஐயோ அவ இவளுக்கு அடிக்கடி இந்த ராமர் வந்துட்டு போயிட்டு தான் குழம்பு. ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத சாரதி. அவ பாவம், அவ எப்படி அழுவுறா பாரு. நீ அழாத செல்லம்மா. இல்ல இது என் குழந்தை இல்ல. என்னையே சந்தேகப்படுறீங்களா சாரதி? செல்லம்மா, இனி ஒரு காலம் என்னால இங்க இருக்க முடியாது அத்தை. அப்படிலாம் சொல்லாத செல்லம்மா. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. என்னையே சந்தேகமா பாராதி. சாரதி. ஐயோ டேய் டேய் நான் போறடா. இங்கே சுத்துற. ஐயோ செல்லம்மா, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியா? அத்தை அவ்வளவு தூரம் சொன்னல. வீட்டு விட்டு கோவமா கிளம்புறேன்னு சென்னையில 6 நடக்க ஆரம்பிச்சு இப்படி லண்டன் வரைக்கும் வந்துட்டியம்மா. என்ன செல்லம்மா அதெல்லாம்? நான் என்ன இருவர் லண்டன் Dress போட்டு வர ஒரு நிமிஷம். அது நம்ம குழந்தை தான். ஐயோ நான் கோவப்பட்டு வரலங்க. நான் ஒரு இது நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி கன்சீவ் வந்தா நடக்கணுமாமே. அதனால தான் நான் எங்க அத்தை ஊர் லண்டன்ல இருக்குன்னு வந்தேங்க. அதுக்கு தானா? ஆமா. இதுக்கு நான் இவ்வளவு தூரம்ல வந்து விழுந்தேன். இது தெரியாம நான் புது ஸ்வெட்டர்லாம் வாங்கிட்டேனம்மா. நோ ப்ராப்ளம், வாங்க சென்னைக்கு போலாம். எப்படி போறது? உசே நாட்டை எடுத்துக்கு. டக்குனு போயிடலாமா? வா உடனே போலாம். இப்படிதான் சுமையல்ல சுகம்